மதுரை, வேலூர், நெல்லை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான முன்னேற்பாடு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முன்னா வழங்க கேட்கலாம். வணக்கம் முன்னா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மஞ்சு. தமிழகத்திலே நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கான வாக்கெடுப்பு என்பது 834 தொகுதிகளில், அதாவது தமிழகம் முழுவதும் இன்று தொடங்க உள்ள நிலையில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரை, வேலூர், நெல்லை, நீலகிரி போன்ற மையங்களில் தீவிர முன்னேற்பாடானது செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தேர்தலுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று அழைக்கப்படக்கூடிய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு இந்த 4 மாவட்டத்தில் உள்ள மையங்களில் இறுதிக்கட்ட முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியாக அனைத்து ஏற்பாடுகளும் பல அடுக்குகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எண்ணிக்கை மையங்களில் ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு மையத்திலும் எண்ணிக்கை மேசைகள் என்று கூறக்கூடிய கவுண்டிங் டேபிள்ஸ் மற்றும் சுற்றுவாரியாக எண்ணிக்கை என்று கூறக்கூடிய அந்த ரவுண்ட் வைஸ் எண்ணிக்கை என்பது திட்டமிட்டுள்ளது. முதலாக தபால் வாக்குகளை எண்ணப்பட வேண்டும். அதன் பின்னராக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணப்படும் என்று ஒரு அறிவிப்பானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கும் வகையில் ஒவ்வொரு மேசையிலும் கண்காணிப்பாளர்கள் மற்றும் உதவி பணியாளர்களானவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு என்றது இந்த 4 மாவட்டத்திலும் அதிகமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அவுட்டர், மிடில், இன்னர் லேயர் அப்படி என்று 4 வகையாக பிரிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள அந்த எண்ணிக்கை, அதாவது வாக்கு எண்ணிக்கை மையங்கள் கண்காணிக்கப்பட்டு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அது வீடியோ பதிவு செய்யப்பட்டு நடைமுறையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷின்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வைத்துள்ள ஸ்ட்ராங் ரூம் என்கின்றது 24 மணி நேரம் பாதுகாப்பு மையங்களில் சுற்றுவட்டத்தில் தடுப்புகள் அமைத்து அனுமதி இல்லாதவர்கள், அதாவது புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள QR கோட் என்கின்ற ஒரு ஸ்கேன் வசதியை வைத்து கொண்டு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு சில நபர்களை மட்டுமே அது உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமானது அறிவுரையானது கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு ஒவ்வொரும் அந்த அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு QR ஸ்கேன் கோடை பயன்படுத்தி அவர்கள்தான் அந்த முகவர்கள் என்று தீர்மானம் செய்த பிறகு அங்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட காட்சிகளை தான் நாம் தற்போது மதுரை, நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் மற்றும் பயனாளர்கள் தேர்தல் அதிகாரிகள், மைக்ரோ ஆபீசர்ஸ்கள், எண்ணிக்கை பணியாளர்கள் ஆகியோர் முன்பயிற்சி ஏற்கனவே பெற்றுள்ளனர்கள் என்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் தலைமையிலே பணியில் நடைபெறும் கட்சி முகவர்கள் மற்றும் அவர்கள் முன்னிலேயே வெளிப்படைத்தன்மையுடன் எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கான ஒத்திகையானது கூட ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஒத்திகையின் பின்பாக தற்போது அவர் எவ்வாறு எல்லாம் கையாள வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பயிற்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் அறிவித்த போது QR கோட் அடிப்படையிலான அடையாள அட்டைகள் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டு மொபைல் போன்கள் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடு ஒவ்வொரு சுற்று முடிவிலும் உடனுக்குடன் பதிவு செய்ய மைய கணினி முறையில் ஏற்பாடுகளும் செய்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியான சிறப்பு அம்சங்களாக நாம் பார்க்கக்கூடியது மதுரையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மையங்கள் கூடுதல் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போல வேலூர்ல அதிக போட்டி நிலவு உள்ளதால் கண்காணிப்பு என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதே போல் நெல்லை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அமைதியான எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்பதற்காக சிறப்பு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியை கண்காணித்து வருகின்றனர். ஏறத்தாழ இந்த 3 மாவட்டத்தில் ஏறத்தாழ 48 மணி நேரமாக இந்த சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகின்றது. இது முக்கியமான இந்த மாவட்டங்களில் வன்முறை செயல்கள் இல்லாமல், எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் எண்ணிக்கையானது சுமூகமாக முடிந்து
கட்சிகள் உள்ளே ஏற்படக்கூடிய வேறுபாடுகள், கருத்துக்கள், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை, வேலூர், நெல்லை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் வாக்கு எண்ணிக்கை துல்லியமாக, வெளிப்படைத்தன்மையுடன், பாதுகாப்பு ஆகிய மூன்றையும் மையமாக கொண்டு நடைமுறை செய்ய வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் முன் நோக்கமாக உள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தற்போது இப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பானது இந்த 4 மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக 234 தொகுதிகளுக்கும் பலத்த பாதுகாப்பானது தேர்தல் ஆணையமானது கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஏறத்தாழ 1,25,000 காவலர்கள் 234 தொகுதிகளும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இவர்கள் மிக கண்டிப்பாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுனா அனுமதி சீட்டு இல்லாமல் யாரும் நுழையக்கூடாது. அதே மாதிரி எண்ணிக்கை சாவடிக்கு முன்பாக கொடிகளை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு கோஷங்களை போட்டு எழுப்பிக் கொண்டு கூச்சலிடவும் அனுமதி இல்லை என்று அறிவித்துள்ளார்கள். இதையெல்லாம் கண்காணிக்கும் வகையே தனியாக குழுக்கள் எல்லாம் அமைத்து காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். மஞ்சு.